இரக்கத்துக்கு நன்றி சொல்லுகிறோம், பாதுகாப்புக்கு நன்றி சொல்லுகிறோம், வழிநடத்தலுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கும் கூட அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை வாயிலாக நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. இந்த அடிமைகளை இப்படி பாதப்படல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த 16ஆம் அதிகாரத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்து உடைய வசனங்களை எங்களுக்கு அனுகூலமாக்கி கொடுத்து எங்களை பலப்படுத்த போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் பவுல் அப்போஸ்தலனுடைய 2வது மிஷனரி பயணத்தை பற்றி படிக்க போகிறோம். ஆமென். மிஷனரி பயணங்கள் அவசியமா? எங்கள் பிள்ளைங்க இங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி ஆண்டவர் அவங்கள கூட்டு வந்திருக்கார். இங்கேருந்து ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போவது அவசியமா? நீங்கள் சொல்லுங்கப்பா. நீங்கள் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. இந்த வாரம் போயிட்டு புதிதான இடத்த போய் க்ளீன் பண்ணாங்கல்ல, க்ளீன் பண்ணி பெருக்கி இல்லை என்னப்பா, வெயில் அனல் இருந்துச்சு, ஒரே ஒரு ஃபேனை ஃபிட் பண்ணி உட்காந்து. இது அவசியமா? அவசியம்னா அல்லேலூயா சொல்லுங்கள். இல்லை இங்கே இருந்துடலாமா? போகலாமா? நம்ம பவுல் ஐயா ஒரு மிஷனரி பயணத்தை இப்போ தான் முடித்தார். சமாடி வாங்கினார். அதில் ஒரு இடத்துல அடித்து கல் எறிஞ்சு கொண்டுட்டாங்க, கல் வச்சு அடித்தாங்க. அப்பா நம்ம கல் வச்சு யார் அடித்து பார்த்துருக்கோம்? ஒரு டாகி அடிப்பாங்க, இல்லை எதனா ஒரு அனிமல் ஒரு மனுஷனை கூட்டமான ஜனங்க கல்லுலே அடித்தாங்களா. செத்துட்டாருன்னு போயிட்டாங்களா. செத்துட்டாண்டா விட்றா அப்படின்னாங்களா. பார்த்தா எழுந்து நடந்து போனாரா. எப்படி இருக்க ஒரு அந்த காட்சி பாருங்களேன். எவ்வளோ ரத்தம் இருக்கும், எவ்வளோ அடிபட்டிருக்கும், எவ்வளோ மயக்க நிலையில் எழுந்து நடந்து போய் திரும்பவும் ஊழியம் செய்தாராம். ஃபஸ்ட்டு மிஷனரி பயணத்தில் அந்தியோகியாவிலேருந்து கிளம்புனார், திரும்பி அந்தியோகியாவுக்கு வந்தார். இன்றைக்கி என்ன பண்ண போகிறாருன்னா, முடிச்சுட்டாருன்னு பார்த்தா 2வது மிஷனரி பயணம் போக போகிறார். போகலாமா போகக்கூடாதா? பிள்ளைங்கள போகலாமா போகக்கூடாதா? போக வேண்டும். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், மிஷனரி பயணம் போக வேண்டும், கர்த்தருக்காக போக வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆசியா கண்டத்தில், நம்ம எந்த கண்டத்தில் இருக்கோம், எந்த காண்டினென்ட்டில் இருக்கோம்? ஏஷியாவில். இந்த ஏஷியாவில் தான் இஸ்ரேல் இருக்குது, நடுவில் இருக்குது. ஏஷியாவிலேருந்து யூரோப்புக்கு போக போகிறார். எங்கே போக போகிறாருங்க? யூரோப்புக்கு. அதுலேயும் கிரீஸ்க்கு போக போகிறார், கிரேக்க நாடுக்கு போக போகிறார். மக்கதோனியான்ற பட்டணத்தில் கால் வைக்க போகிறார். புரிஞ்சுக்கணும், நம்ம ஊரில் எப்படி இருக்குது, ஃபேன் ஆஃப் ஆகிட்டா நம்ம உட்கார முடியாது. அங்கே போனால் கிடு 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 கிடுன்னு குளிரும். அங்கே ஊழியத்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? அங்கே போயின்னா ஃபேன் போடுவீங்க, அங்கே போயின்னா சாப்பாடு சாப்பிடுவீங்க. அவங்க யாரும் அரிசி பருப்பு சாப்பிட மாட்டாங்களே, கரெக்டு தானே? அவங்க கலாச்சாரம் வேறு. அங்கே உங்களை ஊழியத்துக்கு அடிச்சா எப்படி போவீங்க? எப்படி உங்களை மாற்றிப்பீங்க? அங்கே மொழி வேறையாச்சே. அங்கே நான் பேசணும், இங்கிலீஷ் பேசணுமே. அன்னைக்கு கிரீக் பேசுனாங்க, இன்றைக்கி தான் இங்கிலீஷு. எப்படி பயணப்பட்டார்ன்றதை பற்றி படிக்க போகிறோம். பார்க்கலாமா வேணாமா? இன்னைய சாப்டரில் 40 வசனம் இருக்குது. என்ன இருக்குங்க? முதல் பகுதி 1லேருந்து 18 வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் என்ன செய்தார் என்றார், மக்களை காப்பாற்றினார். உங்களுக்கு யாரையாவது காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம் இருந்தால், காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம் இருந்தால், அவங்களுக்கு நீங்கள் ஜீசஸை சொல்லிட்டீங்கன்னா போதும். யார் காப்பாற்றுவார்? ஜீசஸ் காப்பாற்று. நம்மளால் காப்பாற்ற முடியாது, ஆனால் யாரால் காப்பாற்ற முடியும்? ஸோ பவுல் அப்போஸ்தலன் இஸ் கோயிங் டு சேவ் பீப்புள், டு ஷோ த சேவியர் என்பதாக படிக்க போகிறோம். 18 வசனம் வரைக்கும். He is going to guide people. நான் ஏற்கனவே கிறிஸ்டியனுங்க, ஏற்கனவே ஜீசஸை ஏற்றுக்கிட்டேன், அடுத்தது என்ன பண்ணோம்? மகா சொல்லும் போது சொன்னாங்க, நான் ஏசாமியை ஏற்றுக்கிட்டேன்ப்பா, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், அடுத்தது என்னப்பா பண்ணோம்? கரெக்ட் தானேம்மா? நான் அடுத்தது என்னப்பா பண்ணோம்? ஏதாவது பண்ண போல எனக்கு தோணுதுப்பா. உன்னை நடத்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அந்த வேலையை பண்ணார். ஹல்லேலூயா. நம்ம விபிஎஸ் நடந்துகிட்டே இருக்கிறோம். 9 இடத்துல இருக்க நடத்தியிருக்கோம். 10வது இடம் துவங்கிட்டோம். என்னப்பா நேற்று துவங்கணும். 11வது இடம் இன்றைக்கி துவங்குறோம். நேற்று துவங்கின 10வது இடத்துல 5 பிள்ளைங்க தான், புது பிள்ளைங்க. ஆனால் வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் தெரியுமா? 15 பேர். யாரோ ஒருத்தர் அந்த ஃபோட்டோலாம் பார்த்து, என்னங்க 5 பேர் தான் வரான், ஆனால் எத்தனை பேர் போயிருக்கீங்க வாலண்டியர்ஸு? 15 பேர். நான் சொல்லிட்டேம்மா, 5 பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு 15 பேர் ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. 5 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 15 பேர் ட்ரைனிங் ஆகுறாங்க. நீங்கள் தானே இருந்த, அவருக்கு ரொம்ப ஆசை ஆவடியில் வந்துடணும், அங்கே நாடகம்லாம் இருக்குது இல்லை. ஆனால் சொன்னேன், நீங்கள் இருந்த 5 பேர் ரட்சிக்கப்பட எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க? 15 பேர். பயணங்கள் அவசியம், மிஷனரி பயணங்கள் அவசியம். மக்கள் சரியான வகையில் வழிநடத்தப்பட வேண்டும். இப்போ இவரே ஓஎம்ஆரில் நீங்கள் இந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா
யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, ரைட்டா? கீபோர்டில் ஒரு பயங்கரமான ஒரு பீட்டு போகுது, ஒரு மியூசிக் போயிருக்குது. யாருன்னு பார்த்தா இவர் வாசித்துங்கிறார், முன்னாடி மைக் அவர் வச்சுக்கிறார். அவன் நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்பா, நம்ம ஏதோ ஒன்று உருப்படியாக கர்த்தருக்காக செஞ்சிட்டோம். அந்த பிள்ளைக்கு அந்த தாட் வருது, போனோம், நிற்கணும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று. இந்திய சாப்டரில் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா தெரியுமா? பவுலையா இருக்கார்ல, வயசாகிடுச்சுப்பா, சத்திர போகிறாரு, தீமோத்தேயுவை பார்க்க போகிறார். யாரை பார்க்க போகிறாரு? தீமோத்தேயுவை தூக்க போகிறார். இவனை தூக்குற மாதிரி தூக்கி வச்சுக்க போகிறார். பிடிச்சி கொஞ்சி நான் நினைக்கிறேன் முத்தம் கொடுத்து டே ஊழியம் பண்ணோண்டா. என்ன பண்ணோம்? ஊழியம் பண்ணோம். ஏசப்பாவோட ஊழியத்தை விட்டுற கூடாது. இவர் டயர்டாக இருக்குன்னாரு. காலையிலே நான் ஃபோன் பண்ணேன், அப்பா நான் தூங்க போகிறேன், நல்லா தூங்கி சாயந்தரம் வரேனாரு. வேணாடா, நீ தூங்க மாட்ட, டிவி பார்த்துன்னு இருப்ப, இல்லை ஃபோனுக்குன்னு பண்ணிருப்ப, வந்துரு அப்படின்னா. வந்துட்டான். தீமோத்தேயுகள் அவசியம், இளம் தலைமுறை அவசியம். அல்ல இல்லையா? 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம சபை ஆரம்பிக்கும் போது விபிஎஸ்லாம் வந்தால் நாடகம் எழுதுறது நான் எழுதுவேன், அம்மா எழுதுவாங்கள்ல, அவர் எழுதுவார், மாற்றி எழுதி பண்ணுவோம். இந்த முறை முதல் வாரம், அந்த ஏப்ரல் கடைசி வாரம் ஸ்டார்ட் பண்ணோம்ல, சேக்காட சர்ச்சில் போது அங்கே ஒரு டீச்சர், அது நல்ல இளம் பிள்ளை, யங் கேர்ள். அம்மா வருஷம் நாடகம் நிறைய பேர் எழுதுவாங்க, இந்த வருஷம் யாருமே எழுதுறதுக்கு டைம் இல்லை. முதல் நாளே சொல்லிட்டேன், நீ ஒன்று பண்ணுமா, என்னென்னப்பா நாடகம் போட்டோம், அந்த லாசர் ஐஸ்வர்வான் கதை, இன்னொன்று பீலையாம் கதை, நீ எழுதுமான்னு சொன்னேன். அடுத்த நாள் பார்த்தா சூப்பராக 2 ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துகிட்டு வந்துச்சு. அதை ஜஸ்ட்டு கோத்ரூ தான் பண்ணிட்டு ப்ரொசீடுன்ட்டேன். நாடகம் நடித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் நடிச்சுன்னுக்கிறீங்க. அந்த அக்கா எழுதுனது தான் இது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. நேற்று லாசர் நாடகத்தில் இந்த 2 பேர் உட்காந்துன்னு ஒரு பண்ணை பிச்சு சாப்பிடுவாங்க. அந்த ஒரு பண்ணை பிச்சு சாப்பிட்றத பார்த்து சுற்றி உட்காந்துக்கிற ஜனங்க சூப்பராக நடிக்கிறானுங்கப்பா பசங்க, சூப்பராக. லாசர் பண்ணு சாப்பிட்டாரா இல்லையான்னு நமக்கு தெரில, ஆனால் அந்த ஒரு பண்ணை பிச்சு வச்சுட்டு அவங்க ரியாலிஸ்டிக்காக யோசித்து, ஐஸ்வர்யவான் எதுவும் போடல, நேற்று யாரோ எனக்கு ஒரு பண்ணு கொடுத்தாங்க, அதில் பாதி உனக்கு தரேன்னு சொல்லும்போது இருக்குது. ஆமேன். மிஷனரி பயணங்கள் அவசியம். ஆமேன். ஊழியம் செய்கிறவர்கள் அவசியம். சொல்லுங்க பிள்ளைங்களா, இளம் தலைமுறை அவசியம். இளம் தலைமுறை வழி நடத்த விட வேண்டும். பவுலையா என்ன பண்ணிட்டாரு? வழி நடத்துறார். உங்களெல்லாம் நான் வழி நடத்துகிறேன், பண்ணலாமா வேணாமா? சொல்லுங்க பிள்ளைங்களா, எழுந்து நின்று சொல்லுங்க, இன்னும் கர்த்தருக்காக செய்வேன். ஹல்லேலூயா. உட்காந்துங்க. வழி நடத்துவது மட்டும் இல்லை, என்பவரிங், அவங்கள பலப்படுத்துறார். வாசி, கீபோர்டு எடுத்து என்ன பண்ணு, வாசி. ரிப்பேர் ஆனால் கூட பரவாயில்ல, வாசி. எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம சர்ச்சில் ஒரு 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 கணக்கு போட்டோம்னா ஏறக்குறைய ஒரு 5 கீபோர்டு மேலே ரிப்பேர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்ல. உடஞ்சது, பிஞ்சது, 2 பாதி ஆனது, தண்ணி ஊற்றுனது, தூக்கின்னு போகும்போது கீழே போட்டது, ஒரு 5க்கு மேலே டேமேஜ் ஆகிருக்கும் வேலை செய்யாத நிலமையில். ஆனால் எப்படியும் ஒரு 20 பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க கீபோர்டு வாசிக்கிறவங்க. ஆண்டவருக்கு நன்றி. திஸ் இஸ் empowering. We can lose anything to empower the people to build the kingdom of God. ஹல்லேலூயா. மக்கள் வளரப்படணும். இந்த தாட் பவுலையாக இருந்துச்சு. ஐடியாவோட 2வது மிஷனரி பயணத்துக்கு கிளம்பினார். ஆமேன். நான் ஆச்சரியப்படுறேன் ஐயா. ஓஎம்ஆரில் தாழம்பூரில் போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், காரணையிலையும் ஸ்டார்ட் பண்ணோன்னு நான் நினச்சி பார்க்கல. என்னம்மா, அங்கேயும் நமக்கு ஒரு இடம், இங்கேயாவது 22,000 வாடகை, அங்கே ஃப்ரீ. ஆமாம், கரெக்ட் தானேப்பா? என் பிள்ளைங்க ஃப்ரீயாக பண்ணிட்டு வராங்க. அடுத்தது இன்னும் ஃப்ரீ. கர்த்தருடைய ராஜ்யம் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமேன். தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகள் என்ன பண்ணோமா, மக்களை காப்பாற்ற வேண்டும், வழி நடத்த வேண்டும், கைட் பண்ணோம். என்ன பண்ணோம்? கைட் பண்ணலன்னா நம்ம வரமாட்டோம், செய்ய மாட்டோம். கைட் பண்ணோம், பிறகு என்பவர் பண்ணோம், நடத்தணும். விட்டுறாதீங்க. 11 இடத்துல மட்டும் விபிஎஸ் நடத்தி முடிக்கலாமா? இன்னும் கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம். ஒரு வாய்ப்பு கிடைச்சா, எங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் வர நான் அனுமதிக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் விபிஎஸ். அல்லேலூயா. 2வது நம்முடைய பவுலையா இதை மாத்திரம் செய்யாதபடிக்கு உதவிகளும் பெற்று தந்தாராம். அவர் இப்போ ஊரெல்லாம் புறப்பட்டு போகிற, ஆசியா கண்டத்திலையும் ஊழியம் செய்கிற, ஐரோப்பா கண்டத்திலையும் ஊழியம் செய்கிற இன்டர்நேஷ்னல் மினிஸ்டர் ஆகிட்டார். பாஸ்டர் இப்போ எங்கே போகிறாரு? வெளிநாடுலாம் போகிற பெரிய ஆள் ஆகிட்டார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, வெளிநாட்டில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு இஸ்ரேலுக்கு கொடுக்குறாரு, எருசலேமுக்கு கொடுக்குறாரு. எங்கெங்கெல்லாம் காசு இருக்குதோ கொண்டு எங்கே கொடுக்குறாரு? எருசலேமுக்கு கொடுக்குறாரு. எருசலேம் சபையை கைவிடலை. ஹீ ஸ்டார்டட் கிவிங். பிள்ளைங்கள்லாம் நீங்கள் இப்போ ஊழியம் பண்ணுறீங்க, கொஞ்ச நாள் கழித்து படித்து பெரிய ஆள் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்குன்னு காணிக்கையும் கொடுப்பீர்கள். ஆமேன்.
2வது மிஷினரி பயணத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இதில் 40 வசனங்கள் இருக்குது. நம்ம கடகடன்னு இதனுடைய ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே நான் போக போகிறேன். ஆமென். ரைட், லிசன் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் மிஷினரி பயணத்தில் யார் யார் போனது சொல்லுங்கள் பார்க்கலாம். பவுலும் பர்னபாவும். யார் யாருங்க? பவுலும் அழகாக போனாங்க, ஊழியம் பண்ணாங்க, அடி வாங்கினாங்க, பத்திரமா வீடு சேர்ந்துட்டாங்க. அவங்க வீடு எது? அந்தியோகியா. அவங்கள அனுப்பின சர்ச்சு பேர் என்ன பேருங்க? நம்ம சர்ச்சு பேர் ஜிஐ சர்ச்சு இருக்குல்ல, அவங்கள அனுப்பின சர்ச்சு பேர் என்ன பேர்? அந்தியோகியா திருச்சபை. சர்ச்சு பேர் என்ன பேருப்பா? மறக்கூடாது. அந்தியோகியா திருச்சபை. போயிட்டாங்க. போயிட்டு ரிட்டர்ன் ஆகி பத்திரமா வந்துட்ட பிறகு திரும்பி போகலான்னு யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? திரும்பி போகலான்னு யோசிக்கும் போது பவுலும் பர்னபாவும் டிசைட் பண்ணிட்டாங்க போகலாம் அப்படின்னும் போது பர்னபா சொல்கிறாரு, நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கான், ஜான் மார்க். என்ன பேருங்க? யோவான் என்கிற மார்க்கு. அவனை கூட்டு போகலான்னும் போது பவுல் சொல்கிறாரு, போன முறையும் அவனை நம்ம கூட்டு போனோம். பாதியில் கப்பல்லேருந்து இறங்கி எங்கே போயிட்டான்? எருசலேமுக்கு போயிட்டான். அதனால் அவன் வேணாம் அப்படின்னா பாருங்க. பர்னபா கோச்சிக்கிட்டார். மிஷினரி பயணத்தில் கோச்சிப்பாங்களான்னு கேட்குறீங்களா? கோச்சிக்கிறாங்களே. கோச்சிக்கிற ஆளுங்க இருக்கிறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், கோச்சிக்கிற ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருப்பாங்க, காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் டைம் வரும்போது டக்குன்னு கவுத்து விட்ருவாங்க. வரேன்ட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க? வர மாட்டேன்ருவாங்க. பவுல் பர்னபாக்கு ஃபோன் பண்ணுறார், பர்னபா டிக்கெட்லாம் எடுத்துட்டு நான் கிளம்புறேன். ஒரு டிக்கெட் போடாத, 2 டிக்கெட் போடு, ஜான் மார்க்குக்கும் போடு. இல்லை அவன் வேணாம். அவன் போன முறையே என்ன பண்ணான்? போவாதரானா பாதியில் விட்டுட்டு போனான் முதல் மிஷினரி பயணத்தில். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? சீலாவை கூட்டிகிட்டு போகலாம். என்ன பண்ணலாம்? பவுலும் பர்னபாவும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ஜான் மார்க்கை கூட்டு போவேன், சீலாவை கூட்டு போவேன். ஜான் மார்க்கை கூட்டு போவேன், சீலாவை கூட்டு போவேன். சரி விடு, நீ உன்னோட சொந்தக்காரன் ஜான் மார்க்கை கூட்டுட்டு நீ ஒரு வழியை போ, நான் சீலாவை கூட்டிட்டு எங்கே போகிறேன்? இன்னொரு வழியை போகிறேன்றாரு. 2வது மிஷினரி பயணம் பவுலும் சீலாவும். முதல் மிஷினரி பயணம் பவுலும் பர்னபாவும் முதல், 2வது பவுலும் சீலா. இந்த பர்னபா பற்றி சொன்னேன். பர்னபா ஆறுதலின் மகன். அவர் வந்தார்னா பவுலுக்கு ஒரு கவலையும் இல்லை. டிக்கெட் யார் போட்டுருவார்? பர்னபா போட்டுருவார். சாப்பாடு யார் ஆர்டர் பண்ணுவார்? பர்னபா ஆர்டர் பண்ணுவார். எல்லாமே அவர் பார்த்துப்பார். இப்போ யார் வரப்போகிறது? சீலா. பவுலுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் மிஷினரி பயணத்தை துவங்குகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். புறப்பட்டு போகிறார்கள். சீலா. இந்த பர்னபாவும் ஜான் மார்க்கும் அவங்கள பற்றி, அவங்க 2 பேர் சொந்தக்காரர் அப்படின்றது கொலோசியர் 4:10 சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொந்தக்காரங்களாம் வீட்டில் போய் படித்து பார்த்துங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்பொழுது பயணம் துவங்கி விட்டது. பர்னபா என்ன பாருங்க, பர்னபா யாரை கூட்டின்னு போகிறாரு? ஜான் மார்க். கரெக்டுப்பா. கூட்டுக்கிட்டு சீப்புரு தீவுக்கு போயிட்டார். எங்கே போயிட்டார்? வேறு இடம். இப்போ நாளைக்கு ஊழியம் போகும்போது ஆண்டோடைய பெரிதான கிருபையினால் இப்போ நம்ம போகிறதுக்கு 2 இடம் இருக்குது. ஒன்று தாழம்பூர் போனோம், இன்னொன்று காரணை போகணும். இப்போ இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது நான் இவனை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறேன், நான் அவனை கூப்பிட்டுட்டு அங்கே போகிறேன் போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஜெனுவினாக பிரிந்து போகிறார்கள். பர்னபா ஜான் மார்க்கை கூட்டிகிட்டு எங்கே போயிட்டார்? சீப்புரு தீவு. அங்கே போயிட்டார். அங்கேயே ஊழியம் தேவை போயிட்டார். பவுல் சீலாவை கூட்டி கொண்டு எங்கே போயிட்டார்னா 2வது மிஷினரி பயணத்தை துவங்க போகிறார். கலாத்தியா நாட்டு நோக்கி போக போகிறார். கலாத்தியா நாடு. இது எங்கே நம்ம படிக்கிறோன்னா 2 கொரிந்தியர் 1:19, 1 தெசலோனிக்கர் 1:1, 2 தெசலோனிக்கர் 1:1, 1 பேதுரு 5:12 என்ற இடத்துல பவுலும் சீலாவும் போகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஊருங்கெல்லாம் ஞாபகம் வச்சிங்க. பவுல் போன ஊருங்க பேர்லாம் அப்படியே பைபிளில் இது வரைக்கும் தெரிஞ்சது வரைக்கும்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கலாத்தியா சொல்லலாமா? எபேசு பட்டணம் சொல்லலாமா? தெஸ்லோனிக்கியா பட்டணம் சொல்லலாமா? என்னென்ன பேர் இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்? சொல்லலாம். அதுபோல் சில இன்னும் எக்ஸ்ட்ரா ஊருங்களையும் சொல்ல போகிறேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லீஸ்திரா, என்ன பேருங்க? டெர்பை, த்ரோவா, ஆமென், மக்கதோனியா, ஓகே, தெக்கபோலி, ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிங்களா? பிலிப்பி, அத்தேனே, இதெல்லாம் அவர் போன ஊர்கள். அந்த ஊர்களுக்கெல்லாம் நம்ம டூர் போயிட்டு வர முடியாது. இப்போ சண்டை நடக்குது நிறைய இடத்துல கிறிஸ்டியன்ஸே இல்லை. துருக்கியில் உள்ள பவுல் ஊழியம் செஞ்ச எல்லா இடமும் இன்றைக்கி துருக்கின்ற நாட்டில் இருக்குது. துருக்கி நாடு முஸ்லீம் நாடு. நீங்கள் அங்கே போய் இப்போ பைபிள் எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. சுற்றி பார்க்க போனீங்கன்னா அவர் பண்ண பெரிய பெரிய ஊழியம்லாம் சின்ன சின்ன கோயிலாக, ஆலயமாக, சர்ச்சாகுது, அவ்வளோதான். நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரலாம்.
ஆனால் அந்த இடத்துல அந்த ஊழியக்காரன் அடிபட்டு இருக்கிறான், சின்ன பின்னமாக இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இதில் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா, இந்த 2வது மிஷினரி பயணத்தில் பவுல் தீமோத்தேயுவை பார்த்துருக்கார். எனக்கு எப்பொழுதுமே சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். பெரியவங்களை, வயசானவங்களை பார்க்கும்போது, கொஞ்சம் பெரியவங்களை பார்க்கும்போது அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை வரும். ஆனால் அவங்க ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க. அதை சொல்லி அந்த பிரச்சனைக்கு நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் வாலிப பிள்ளைங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஒரு பணிக்கு அனுப்பிடலாம். அப்படி தான் தீமோத்தேயு கடைக்கு போகிறார். இனிமேல் ஊழியம் எப்படி போகுது? நெக்ஸ்ட் லெவல் போகுது. எனக்கும் நிறைய தீமோத்தேயுகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. ஊழியம் எப்படி போகுது? ஆமாம், தீமோத்தேயுக்கு தலை வலிக்காது, வயிறு வலிக்காது, உடம்பு வலிக்காது, பல் வலிக்காது, டயர்டாக இருக்காது, மயக்கம் வராது. என்ன பண்ணுவான்? எவ்வளோ நாளும் டான்ஸ் ஆடுவான். விபிஎஸ்க்கு ஆடுறானுங்களா? இல்லை, நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆடினாலும் நம்ம தலை சுத்தல் வந்துடும். அப்பேற்பட்ட பலமுள்ள தீமோத்தேயுவை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கிளம்புறது மட்டும் இல்லை, ஜான் மார்க் விட்ட இடத்தை தீமோத்தேயு பிடிக்க போகிறார். கூடவே வந்துட போகிறார். நான் வரேன்ப்பா, நானும் வரேன்ப்பா, என்ன கூட்டு போப்பா. பெட்டி படிக்க எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுற போகிறாரு? ஒரு வாரம் அங்கே வந்து தங்கிட போகிறார். இந்த முறை ஓஎம்ஆரில் ஜூடா ஃபேமிலி தங்கணுன்னு அவங்க தங்கிறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. இவர் வராருன்னா தான் ஓகே சொல்லிட்டாங்க. இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர் பெட்டி படிக்கையோட கிளம்பிட்டார். இவர் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போகிறார். 8 நாள் தங்கினார். என்னப்பா, இவரை பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு தைரியம். அதனடா, இல்லைனா அவங்க தனியாக தங்க ரெடியா இல்லை, ஒரே ஒருத்தர் தான் கூட தங்கினார். அதுபோல் தீமோத்தேயு புறப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தீமோத்தேயு ஸ்டார்டட் டிராவலிங் வித் தம். வாங்கப்பா போகலாம் என்று புறப்பட்டு த்ரோவா முழுவதும், துருக்கி முழுவதும் கூட்டி கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. நான் ஒரு சாட்சி சொல்லுவேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அப்போல்லாம் ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு எவ்ரி சண்டே நான் தான் போனோம். என்னுடைய டீம் அந்த அளவுக்கு அப்போ ஸ்ட்ராங் ஆகலை. அப்போ என்னென்னா, இங்கே சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு பயங்கரமான களைப்பு, டயர்டில் படுத்து தூங்கிட்டு அலாரம் அடிச்சு துடிச்சு எழுந்து வந்துட்டு நான் ஆண்டவர்களை பேசினேங்கிறேன். நான் இன்றைக்கி போக மாட்டேன், ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு நான் போக மாட்டேன், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நிற்க போகிறேன். இப்போ ஆண்டவர் மனசில் பேசுகிறார், போப்பா மகனே போப்பா அப்படின்னு பேசுகிறேன். நான் போகவே மாட்டேன், என்னால் முடியல அப்படின்ட்டு பார்த்தா நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு தம்பி நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு டக்கின் பண்ணிவிட்டு ஸ்ப்ரேலாம் அடிச்சிட்டு பாட்டு பாடினேன் நடந்து போயின்னுக்கிறார். எங்கடா போகிறேன்னா, ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகிறேன்றார். ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகிற நீ கூட்டின்னு போகிறாலே நான் தானடா, நீ இங்கே இருக்க. இல்லைப்பா, நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கின்னு வரேன், நீ ரெடியாகும் அப்படின்றான். எனக்கு அவனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கின்னு பாட்டு பாடின ஒரு டிலோ பாட்டில் திறந்து குடிச்சிக்கினே வர்றார். என்னப்பா வந்துட்டியா? வந்துட்டேன், ரெடி ஆகிடுங்கப்பா போகலாம், இப்போ போனால் தப்பா கரெக்டாக இருக்குன்னாரு. நான் சொன்னேன், நான் வரேன்னு நீ ஊழியத்துக்கு வரலடா, உண்மையாக சொல்கிறேன்டா, நீ வரேன்னு தானே நான் வரேன், உன்னை பார்த்ததுனால தான் நான் வரேன், நான் வரேன்னு நீ வரலடா, நீ வரேன்னு தான். அது போல் பையன்தான் தீமோத்தேயு. ஒரு நாள் இதே போல் தான். அப்போ எங்கள் வீடே ரெடி ஆகலை, இங்கே தான் சர்ச்சில் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம். நான் பாஸ்டர்மா என் பிள்ளைங்கள்லாம் மதியம் சர்ச்சு முடிஞ்சதும் ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். வெளியில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்னென்னா, ஒரு அம்மா ஒரு குழந்தைய அடிக்குது. நீ போகக்கூடாது, அண்ணன் மட்டும் தான் போவான், நீ போகக்கூடாது, அண்ணன் மட்டும். என்னடா அது பெரிய பிரச்சனை? இந்த குழந்தை அழுதுன்னு வெளியே வந்தால் அந்த குழந்தை ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போவேன்னு அழுது. அவங்க அம்மா நீ போகக்கூடாதுன்னு அடிக்குது. நான் உள்ள ஆண்டவர் கையில் நான் போவே மாட்டேன்னு அழுதுன்னுக்கிறேன். போக மாட்டேன், என்னால் முடியல, எனக்கு ஏஞ்சி கூட முடியல. இந்த மாருதி ஓம்னி காரை நான் ஓட்டியும் போயிட்டு சில நேரம் அது ஸ்டார்ட் ஆகாது, நான் போகிறது, நான் போவே மாட்டேன், என்ன நிறுத்திடுங்க அப்படின்ற. இங்கே ஒரு குழந்தை என்ன பண்ணுது? ஆழுதுன்னுக்குது, நான் போகணும். அவங்க அம்மா அடித்து இழுத்துன்னு போகுது. அவங்க அண்ணன் நான் போகிறேன் பார்த்தியா, நான் போகிறேன் பார்த்தியா அப்படின்றான். அவன் தான் தீமோத்தேயு, அந்த குழந்தை தான் தீமோத்தேயு. நான் போய் அந்த குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டேன். நீ வரேன்னு நான் வரேன். அது ஸ்டைலாக காரில் அவங்க அண்ணன் கூட, அவங்க அண்ணன் உட்காந்துட்டான். பார்த்துனே வந்துட்டேன் பார்த்தியா, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் பார்த்தியா, ஊழியத்துக்கு வந்துட்டேன் பார்த்தினா. ஆமேன். இவன் தான் தீமோத்தேயு. இருக்கட்டும், அந்த மாதிரி தீமோத்தேயு இருக்க வேண்டும். பிள்ளைகள் அவசியம். மிஷினரி பயணத்தில் பிள்ளைகள் அவசியம், அவங்க ரொம்ப அவசியம். நம்முடைய மூடே மாற்றிடுவாங்க, நம்முடைய லெவலே மாற்றிடுவாங்க. அவங்க பஜ்ஜி கடையில் பஜ்ஜி சாப்பிட்ற ஸ்டைலே வேறு. சூடான பஜ்ஜி அவங்க சாப்பிட்டு சில்லுன்னுங்கிற பஜ்ஜி பாஸ்டருக்கு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுன்றாங்க. சொல்கிறேன், அதை நாம் கோபமாக பார்க்கல, அதுவே நமக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஆமேன். என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
தீமோத்தேயும் டிராவல் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ரெண்டாவது மிஷனரி பயணத்தில் பவுல் ஐயா வந்து அப்படியே டயர்டில் தூங்குறார், உட்காந்துக்கிட்டே தூங்குறார். கரெக்டு தானே? ஊழியம் செஞ்சுட்டே இருக்கும்போது ஒரு டயர்டு இருக்கும். தூங்கும்போது ஒரு கனவு கண்டார். மெயின் என்ன கண்டாருங்க? அந்த துருக்கியில் இருக்கார். துருக்கி வந்து ஐரோப்பாக்கும் ஆசியா கண்டத்துக்கும் பார்டர், புரியுதுங்களா? பார்டர் கண்ட்ரி துருக்கி. அது ஐரோப்பா கண்ட்ரினும் சொல்லிக்க முடியாது, ஆசியா கண்ட்ரினும் சொல்லி, அவங்க ஏஷியனாக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து யூரோப்பியன் யூனியனில் சேர பார்க்குறாங்க இன்றைக்கு வரைக்கும். இந்த துருக்கியில் இருக்கும்போதே ஒரு கனவு கண்டார். அந்த கனவுலன்னா, மக்கதோனியா அப்படின்ற நாட்டில் எங்கள் ஊரில் வந்து ஊழியம் பண்ணுங்கன்னு ஒரு மனுஷன் அவரை கெஞ்சிரானா, ப்ளீஸ் எங்கள் ஊருக்கு வாங்க, தயவு செஞ்சு வாங்க பவுலையா, எங்கள் ஊருக்கு வாங்கன்னு மக்கதோனியா நாட்டுக்காரன். இப்போ புரிஞ்சுங்க, நம்ம எப்படி இருப்போம், இந்தியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்ததும் தெரிஞ்சிடும் இல்லை? மிடில் ஈஸ்ட் ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம பார்த்ததும் தெரிஞ்சிடும். ஆப்பிரிக்காக்காரங்க எப்படி இருப்பாங்க பார்த்ததும் தெரிஞ்சிடும். வெள்ளைக்காரங்க எப்படி இருப்பாங்க பார்த்ததும் தெரிஞ்சிடும்ல. இன்றைக்கி பவுலோட கனவுல யார் வந்து கெஞ்சிருது? வெள்ளைக்காரன். அப்போ பவுல் சொல்கிறாரு தீமோத்தேயு கையிலையும் நம்ம சீலா கையிலையும், நம்ம கப்பல் பிடிச்சி எங்கே போகிறோம்? ஐரோப்பா போகிறோம்டா, கிரீக்கு நாட்டுக்கு போகிறோம்டா. எங்கே போகிறோம்? யூரோப் போகிறோம்டா அப்படின்ட்டு யூரோப் புறப்பட்டு போகிறார். ஹல்லேலூயா. நியோஃபிலஸ் அப்படின்ற இடத்துக்கு உடனே புறப்பட்டு போகிறாங்க. பிலிப்பி நாடு, தெஸ்லோனிக்கா நாடுலாம் அங்கே உடனே புறப்பட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? எப்படி இருக்கும்? ஓஎம்ஆருக்கு வர பசங்களை மட்டும் கூப்பிட்டு நம்ம இன்றைக்கே லண்டன் போகிறோம்டா அப்படின்னா அப்படி இருக்கும். ஓஎம்ஆர் போனால் அதே பெட்டி என்ன ஆகிடும்? இந்த ஃப்ளைட்டில் ஏறிடும். கர்த்தர் கூட்டி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. புறப்பட்டு போய் அத்தேனே பட்டணத்தில் ஊழியம் செய்ய போகிறாங்க, கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்ய போகிறாங்க. கவனிங்க, அங்கே போய் பவுலும் சீலாவும் ஊழியம் பண்ணாங்கல்ல, ஒரு அருமையான கணவன் மனைவி கிடச்சிட்டாங்க. அஷரிங் பண்ண என்ன பண்ண? அஷரிங் பண்ணுறவங்களை பார்த்துறீங்களா? சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அந்த ஹஸ்பண்ட் டைலாம் கட்டு பின்னாடி நின்றுக்கிறார், பார்த்துக்கிறீங்களா? அந்த ஒய்ஃப் பார்க்கும், டை ஒழுங்காக கட்டு, இப்படி நில்லு, தோத்திரம் சொல்லு அப்படின்னு ஒய்ஃப் சொல்லி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான கப்பல் கிடைக்கிறாங்க, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. ஹல்லேலூயா. என்ன பேருங்க? கல்யாணம் ஆன ஆளுங்க, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அவங்க யாரான்னு பார்த்தா, பவுல் மாதிரியே பவுல் ஐயா வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாராம். கூடாரம் செய்கிற தொழில், டென்ட்டு கட்டுவார், டென்ட்டு போடுவாராம், கூடாரம் கட்டுறது. அவங்களுக்கு அந்த வேலை தெரியுது. உடனே நீங்கள் பவுலையா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ப்ரீச் பண்ணுவேன். வேறு என்ன பண்ணுவீங்க? நான் டீச் பண்ணுவேன். வேறு என்ன பண்ணுவீங்க? நான் வந்து பைபிள் ஸ்காலர். வேறு என்னங்க நீங்கள் பண்ணுவீங்க? நான் கூடாரம் கட்டுவேன். நாங்களும் கட்டுவோம், எங்கள் வீட்டுக்காரர் கட்டுவார், எங்கள் ஒய்ஃப் கட்டுவாங்க என்று சொல்லி ஒரு அருமையான ஃபேமிலி கிடைக்குது. அவங்களையும் கர்த்தருக்குள்ளே நடத்திட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்தியோகியா பட்டணம் போய் எபேசு பட்டணம் போய் எபேசுலேருந்து திரும்பி அந்தியோகியாவுக்கு வந்துடுறாங்க. போகும்போது 2 பேர் போகிறாங்க. யார்? பவுலும் சீலா. வெரி குட். நடுவில் யார் கிடைக்கிறான்? தீமோத்தேயு. ஆமாம். அதுக்கப்புறம் யார் கிடைக்கிறாங்க? ஆக்கிலா பிரிஸ்கிலா. அது மட்டும் இல்லை, லீதியால்னு ஒருத்தவங்க கிடைக்கிறாங்க, ரிச் லேடி, ரத்தாம்பரம் வியாபாரம் பண்ணுறவங்களும் கிடைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப் முடிச்சுட்டு வரும்போது வந்தார், செகண்ட் ட்ரிப் வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. நம்ம கிடைக்குதா இல்லையா? அப்படி தானே? ஊழியம் பண்ணே இருக்கிறோம் இல்லை? விபிஎஸ் நடத்திட்டே இருந்தோம். கடைசி நாள் விபிஎஸ் நடத்தும் போது என்ன சொன்னோம்? அடுத்த வார்த்தை நாங்கள் இங்கே வரமாட்டோம் போல், கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னும் போது அந்த அம்மா என்ன சொன்னாங்க? ஏன்யா என் வீட்டில் நடத்தி சொன்னாங்களா இல்லையா? நம்ம போலன்னா கிடச்சிருக்குமா? அதுபோல் 2வது மிஷினரி பயணம் ஐயாவுக்கு பெரிய வெற்றி. சொல்லுங்கள், கர்த்தருடைய ஊழியம் செய்வது பெரிய வெற்றி. 2வது முறை போவது பெரிய வெற்றி. சொல்லுங்கள், 3வது முறை போவது பெரிய வெற்றி. அடிக்கடி போவது பெரிய வெற்றி. கர்த்தருடைய பயணம் துவங்க வேண்டும். சொல்லுங்க, கர்த்தருடைய பயணம் துவங்க வேண்டும். மிஷனரி பயணம் துவங்க வேண்டும். ஊழிய பயணம் துவங்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் கர்த்தருடைய ஊழியம் செய்ய போக வேண்டும். தெரியாத இடங்களுக்கு போக வேண்டும். புலமா வேணாமா? ஆமென். நம்முடைய வசனத்துக்கு வந்துடுவோம். இன்னைக்கு 40 வசனம் இருக்கு. கடகட நம்ம முடிக்க போகிறோம். எத்தனை பேர் பைபிள் எடுத்துக்கிட்டீங்க? ஷீகா ராபாதா ராதா ஷேரே பேரே எடுத்துக்கலாமா? உங்கள் கையில் உள்ள பைபிளில் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துப்போம். இந்த 16ஆம் அதிகாரத்தை நான் கொடுக்குற தலைப்பு பவுலின் 2வது மிஷனரி பயணம், த செகண்ட் மிஷனரி ஜேர்னி ஆஃப் பால் த அப்போஸ்டல். ஆமென். கிளம்பிட்டாரு. யார் யார் போகிறாங்க சொல்லுங்க? பவுலும். வெரி குட். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். ஹல்லேலூயா. அவர் பேர் என்ன பேருங்க? தீமோத்தேயு. சத்தமா சொல்லுங்க,
தீமோத்தேயு. சத்தமா சொல்லுங்க, தீமோத்தேயு. சத்தமா சொல்லுங்க, தீமோத்தேயு. ஆமென். கவனிங்க, யார் தீமோத்தேயுனா, தீமோத்தேயு வந்து பவுல அப்பான்னு கூப்பிடுறான். என்ன சொல்றான்? உங்களை எத்தனை பேர் ஊழியம் செய்கிறேன் அப்பான்னு கூப்பிடுறீங்க? அப்போனா நீங்கள் எனக்கு என்னது? தீமோத்தேயு. நாளைக்கு நீங்கள் பெருசாகிட்டு உங்களை பார்த்து திடீர்னு ஒரு பையன் அப்பான்னு அவனை கூப்பிட்டான்னு வை, அவன் உன்னோட வெரி குட். வேணுமா தீமோத்தேயு? வேணாமா? ஆமாம், தீமோத்தேயுன்றது யங்கர் ஜென்ரேஷன், நம்ம எல்லாருக்கும் தீமோத்தேயு வேணும். இப்போ யாரை பிடிச்சிட்டாங்க? தீமோத்தேயு அவன் என்று ஒரு சீஷன் இருந்தான். என்னது? அவன் தாய் ஒரு யூத ஸ்திரீ, அம்மா யாரு? ஜூவிஷ் லேடி, தகப்பன் கிரேக்கன். அப்போ மிக்ஸ்டு மேரேஜ் ஆயிருக்கு. இவனை எருசலேம் கவுன்சிலுக்கு கூட்டு போனீங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உங்கள் அப்பா யார்? எங்கள் அப்பா கிரேக்கன், போடா வீட்டுக்கு, எங்கள் சர்ச்சில் வராதுன்றுவாங்க. ஏன்னா அங்கே யார் மட்டும்தான் போகணும்? யூதர்கள். ஆனால் கிறிஸ்டியன் சர்ச்சில் ஏற்றுப்பாங்க. ஏன்? கிறிஸ்டியன் சர்ச்சில் கிரேக்கனும் இல்லை, யூதனும் இல்லை, ரோமனும் இல்லை, புறஜாதியும் இல்லை, எல்லாருக்கும் தலைவர் யார் தான்? இயேசு. இப்போ யாரை ஏற்றுக்கிட்டாங்க சொல்லுங்கள்? தீமோத்தேயு. ரைட்டா? இந்த தீமோத்தேயோட ஊர் இங்கே பாருங்க. தீமோத்தேயு கிட்ட போனதும் தீமோத்தேயு நான் சொல்கிறான், எங்கள் ஊருக்கு வாங்க. அவங்க ஊர் பேர் லிஸ்திரா. என்ன பேருங்க? இன்னொரு ஊர் பேர் இக்கோனியா. என்ன ஊருங்க? இனிமே காரில் தீமோத்தேயு ஏற்றி உட்கார வச்சிங்கன்னா தீமோத்தேயு காரில் உட்காந்து, ஹலோ அண்ணா எப்படி இருக்க? கடைக்காரர் எப்படி இருக்க? தண்ணி கடைக்காரர் எப்படி இருக்கீங்க? பிரிஞ்சி கடைக்காரர் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னான்னா நமக்கு என்ன ஒரு சந்தோஷமான நியூஸ். ஓகேடா, இன்றைக்கி லஞ்சுக்கு நமக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லிட்டான் பாருங்க பையன், பிரிஞ்சி கிடைக்க போகுது. ஓகே, ஜூஸ் கடைக்காரர் பார்த்து இது எங்கள் மாமா கடை அப்படின்னா நமக்கு ஜூஸ் என்ன பண்ண போகுது? அட்லீஸ்ட் கம்மி விலைக்காவது கிடைக்க போகுதா இல்லையா? அது போல நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். ஓகே, அவனை பவுல் 3ஆம் வசனம் படிக்கிறேன், அப்போஸ்தலர் 16:3, தன்னோடு கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடத்தில் யூதர்கள் அறிந்தபடினால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தீமோத்தேயு அப்படின்னா எஸ் சார் அப்படின்வான், நீ யூதனா அப்படின்னா இல்லைன்றுவான். ஏன்? அவன் விருத்த சேதனம் செய்யலை. யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? விருத்த சேதனம் செய்வாங்க. அதனால் பவுல் தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுறாரு. தீமோத்தேயும் ஒத்துக்கிட்டார். இப்போ அவர் முழு யூதனாக மாற போகிறார். இனிமேல் எல்லா பட்டணங்களிலும் எல்லா இடங்களிலும் தீமோத்தேயு என்ன பண்ண போகிறான்? தீமோத்தேயு யாருங்க? யூதர். தீமோத்தேயு யாருங்க? யூதர்னு பேர் வாங்க போகிறார். விருத்த சேதனம் செய்து கொண்டான். ஆமேன். பவுல், சீலா, தீமோத்தேயு டீமு இறங்குனதுமே சபைகள் பலப்பட்டுச்சான். சொல்லுங்கள் சபைகள், சொல்லுங்கள் சபைகள், சொல்லுங்கள் சபைகள், சபைகள். நம்ம நிறைய இடத்துல விபிஎஸ் நடத்துகிறோம்ல, நடத்தணும் தானே? ரெபேக்கா குமார் அவங்க வீட்டில் நடத்தினோம், அண்ணா லாண்டி வீட்டில் நடத்தோம். அவங்களாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கவனிங்கடா தீமோத்தேயுங்களா, வார வாரம் நாங்கள் நடத்துகிறோம், அந்த டான்ஸ் ஆடுற பசங்களை 1-2 அனுப்பிவிடுங்க வாரம் வாரம். நீங்கள் வந்து போங்க பாஸ்டர்னு கூட சொல்ல, அந்த பிள்ளைங்க நல்லா பண்ணி அனுப்பிவிடுங்க. அவங்க வந்தாங்களா? இப்போ சபை பலப்படும் உங்களால். தீமோத்தேயுகளே நீங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபை விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகும். அல்லேலூயா. பெருகணுமா பெருகக்கூடாதா? லைஃப்பில் எது பெருகுதோ இல்லையோ நம்ம கண்ணால் அவர் சபை பெருகிறதை பார்க்க வேண்டும். மீதி பெருகலனாலும் கவலை இல்லை, அவர் சபை பெருக வேண்டும். சொல்லுங்க, இயேசுவின் சபை பெருக வேண்டும். சொல்லுங்க, இயேசுவின் சபை பெருக வேண்டும். அல்லேலூயா. அவங்க பிரிகியா என்ற நாடு, கலாத்தியா என்ற நாடு கடந்து ஆசியாவில் வசனத்தை சொல்ல வேண்டாம் என்று பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணாராம். என்ன பண்ணாரா? வேணாப்பா, அது பேர் அந்த அன்னைக்கு வந்து ஏஷியா மைனர், அந்த இடத்துக்கு பேர் ஏஷியா மைனர். அன்னைக்கு அந்த நாட்டில் ஆசியாவில் என்ன பண்ணாத இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சில இடத்துல இன்றைக்கி ஊழியம் பண்ணாதன்னு கூட சொல்லுவார். பரவாயில்ல, இன்னொரு இடத்துக்கு போயிடணும். ஊழியம் பண்ணாமல் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வேணான்னாருன்னா எங்கே போயிடணும்? அடுத்த இடத்துக்கு. கடந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து ரெபேக்கா சிஸ்டர் வீட்டில் ஃபைனல் டே ப்ரோக்ராம். ஆமாம், இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராமுக்கு நான் இல்லை, பாஸ்டமாக நடத்தினாங்க. என்ன வேறு ஒரு இடத்துல, அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் வேறு ஒரு இடத்துல விபிஎஸ் நடக்குது, வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் போனால் இதுவாது பரவாயில்ல, ஒரு வீட்டு மெத்த மேலே இடம், அது தெரு முனையில் 7 நாள் விபிஎஸ் நடத்திக்கிறான். தெரு முனையிலே குழந்தைங்களுக்கு பாய் போட்டு பாட்டு போட்டு என் மனதை தொட்டதுன்னா தெரியுமா, அத்தனை பிள்ளைங்களும் மனப்பாட வசனம் சொல்லிச்சு. டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுன்றது ஒரு ஜாலி, அத்தனை பிள்ளைங்களும் மனப்பாடம். ஆச்சரியப்பட்டு போனேன். எல்லாருக்கும் கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட் பிளேட்டு கூட ஒரு குட்டி கவரில் பிரியாணி எல்லாம் சாப்பிடுது. அவர் சபை பெருகுவதை நம் கண்கள் காண வேண்டும். அல்லேலூயா.
புறப்பட்டு போகிறாங்க. பண்ணும்போது மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தீனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணியார்கள். ஆவியானவர் போகக்கூடாதுன்ட்டார். ஆவியானவர் 2 இடத்துக்கு போகக்கூடாதுன்ட்டார். ஆசியாவுக்கும் போகக்கூடாதுன்னுட்டார். 7ஆம் வசனம் எங்கே போகக்கூடாதுன்ட்டார்? பித்தீனியாவுக்கும் போகாதே. ஆமேன். த்ரோவாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ எங்கே வந்துட்டாங்க? மாற்றி மாற்றி கப்பல் டிக்கெட் ஏற்றுனுங்கிறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு ஏறிட்டாங்க, பக்கத்து ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. திரும்பி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டாங்க, பக்கத்து ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. கூட இருக்கிறவங்க தலையை சுரிஞ்சிக்க வேண்டியது. அந்த பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் இருக்காங்களே, 3 பேரும் ஒரு மாதிரி போல் டிக்கெட் எடுக்கிறானுங்க, ஏறுறானுங்க, பாதியிலே வந்துடுறானுங்க. ஆமேன். பாதியில் வந்துட்டு ஒரு இடத்துல ஹோட்டலில் ஸ்டே பண்ணுகிறாங்கன்னு தெரில. பவுலுக்கு ஒரு கனவு. என்னதுங்க? பவுலுக்கு ஒரு கனவு. ஆசியாவை விட்டு ஐரோப்பாவுக்கு போ. எங்கே போ? யூரோப்புக்கு போ, லண்டனுக்கு போ, ரோமுக்கு போன்றது போல் எங்கே போ? இனி ஊழியம் எங்கே? வெளிநாட்டுக்கு போ. பாருங்க, அது என்னவென்றால் ராத்திரியிலே மக்கதோனியா தேசத்தாய் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டி கொண்டதாக இருந்தது. அந்த ஊர் பேர் என்ன பாருங்க? சொல்ல மாட்டீங்களா? மக்கதோனியா. சொல்லுங்க, மக்கதோனியா. பவுல கர்த்தர் மக்கதோனியாவுக்கு வர வேண்டும் என்று ஒரு கனவுல சொல்றாராம். ஹல்லேலூயா. இந்த பவுல் மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருந்தது. கொஞ்சம் புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் பவுல் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர் ஆகிட போகிறார். இவ்வளோ நாள் உள்ளூரில் ஊழியம் செய்து கொண்டு தான் எங்கே போக போகிறார்? இப்போ உள்நாட்டில் ஊழியம் செய்து வெளிநாட்டுக்கு போக போகிறார். இப்போ கிறிஸ்டியானிட்டி கவனிங்க, கிறிஸ்தவம் ஆசியா கண்டத்திலிருந்து ஐரோப்பா கண்டத்துக்கு கால் எடுத்து வைக்க போகுது. எங்கே கால் எடுத்து வைக்க போகுது? ஐரோப்பா கண்டம். ஆமேன். எப்படி? பவுலுடைய கனவு. பவுல் அங்கே போகும்பொழுது த்ரோவா பட்டணத்தில் இருக்கும்போது 3 பேர் ஆசியாவுக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. ஆசியாவுக்கு போன முதல் 3 மிஷனரியோட பேர் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல், சீலா, தீமோத்தேயு. ஹல்லேலூயா. மக்கதோனியா என்பது ஒரு நாடு. ஃபர்ஸ்ட் சிட்டி, முதல் சிட்டி. மக்கதோனியா நாட்டில் முதல் சிட்டி அவங்க கால் வச்ச பட்டணம் பேர் பிலிப்பி. என்ன பேருங்க? ஆளுங்களுக்கு பேர் பிலிப்புக்குதுல, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஐரோப்பாவில் முதல் கால் வச்ச ஊர் பேர் என்ன பேர்? பிலிப்பி. பிலிப்பியில் தான் லிடியாவை பார்க்குறாங்க. லீதியால் என்று சொல்லுகிற ஒருத்தவங்களை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்க பெரிய ரிச் லேடி. அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் இனிமேல் ப்ரேயர் மீட்டிங் வைங்கன்னு வீடு திறந்துட்டாங்க. இனிமேல் ப்ரேயர் எங்கே நடக்க போகுது? வீட்டில். யார் நடத்த போகிறது? பவுல். அப்புறம் யார் நடத்த போகிறது? சீலா. அவங்க 2 பேரும் வயசாகிட்டு போய்ட்டு யார் நடத்துவா? தீமோத்தேயு. தீமோத்தேயுக்கு வயசாகிட்டு யார் நடத்துவா? அவரோட தீமோத்தேயு. அந்த தீமோத்தேயுக்கு வயசாகிட்டு யார் நடத்துவா? அவரோட தீமோத்தேயு. அந்த தீமோத்தேயுக்கு வயசாகிட்டு யார் நடத்துவா? அந்த தீமோத்தேயு. தீமோத்தேயுனுடைய தலைமுறைகள் அழியாத தலைமுறைகள், அது பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிறகு தெசலோனிக்கா நாடு, பிறகு பெரேயா நாடு. இந்த முறை பவுல் அப்போஸ்தலன் அந்தியோகியா பட்டணத்துக்கு வரும்போது அவர் சொல்கிறதுக்கு நிறைய சாட்சி இருக்கும். இருக்குமா இருக்காதா? சொல்வார், நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோமா, அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? என்னடா சொன்னார்? யூரோப்பாவுக்கு டிக்கெட் போட சொன்னார். நம்ம கையில் காசு இல்லைன்னு நினச்சோம், பார்த்தா போட்டார். அப்புறம் பிளேன் போய் இறங்குச்சா, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோமா. இந்த தீமோத்தேயு வேற பசிக்குது நானா. பார்த்தா ஒரு நதிக்கரை ஓரமாக ப்ரேயர் நடத்துகிறோமா, அங்கே பார்த்தா லீதியால்னு ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. நல்லா சாப்பாடு, நல்ல ஊழியம், அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆக்கிலா பிரிஸ்கிலான்னு ஒரு அங்கிள் ஆண்டியை பார்த்தோன்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு உயர்ந்த காரியத்தை கர்த்தர் இங்கே செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். தீமோத்தேயு இப்போ ஊழியத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு பவுலுக்கும் சீலாவுக்கும் ஒரு மாபெரும் மகிழ்ச்சி. ஊழியம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை இந்த இடத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். வெளிநாட்டுக்கு போகிறார். அந்த கனவுல எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இருக்க பவுல் துணிஞ்சு டிக்கெட் எடுக்கிறார். பிள்ளைங்களா கவனிங்க, இன்றைக்கி மாதிரி லட்சக்கணக்கில் அன்றைக்கி டிக்கெட்டு கிடையாது, கோடி கணக்கில் போட்டால் தான் டிக்கெட்டே. பவுல் தான் கையில் உள்ள மொத்த பணத்தையும் டிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பார். போய் சேர்வாரான்னு தெரியாது. அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறவங்களாம் ஒன்று மிலிட்ரி ட்ராவல் பண்ணோம், இல்லை பிஸ்னஸ் மேன் ட்ராவல் பண்ணுவாங்க. வேறு யாருமே ட்ராவல் பண்ண முடியாது, போக முடியாது. பவுல் தன்னை பிஸ்னஸ் மேன் செலவு பண்ணுறது போல் தாம் பணத்தெல்லாம் தான் சொத்தெல்லாம் விற்று எல்லாத்தையும் ஊழியத்தில் போட்டு ஐரோப்பா கண்டத்துக்கு போகிறார், சபை பெருக வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. கால் எடுத்து வைக்கிறார். ஆமேன். அவருடைய மிஷினரி டீமும் போகுது. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா,
இந்த இடத்துல சொல்லப்படாத இன்னொரு விஷயம், தீமோத்தேயு மட்டும் இவங்க கூட சேர்ந்தில்ல, லூக்கான்னு சொல்கிற ஒரு டாக்டரும் டீமில் சேர்ந்துட்டார். அந்த டாக்டர் தான் இதை எழுதி வச்சுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை எழுதுனது யார்? டாக்டர். அவரும் ரட்சிக்கப்பட்டார். அதனால் விசுவாசிங்களா, நம்ம டீமில் டாக்டருங்களும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட வேண்டும். தீமோத்தேயுகள் ரட்சிக்கப்பட இது வந்து பெரிய ஸ்டெப் ஆயிடுச்சு, பெரிய லெவல் ஆயிடுச்சு. பவுலோட டீம் பெரிய டீம் ஆயிடுச்சு. பர்னபாவோட டீம் என்ன பண்ணுது நமக்கு தெரியல, அவங்களும் ஊழியம் பண்ணாங்க, பெரிய டீம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பிலிப்பி பட்டணத்தை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன பேருங்க? பிலிப்பி. பவுல் இப்போ எங்கே ஊழியம் செய்கிறாரு? பிலிப்பி. இந்த பிலிப்பி பட்டணம் சாதாரண பட்டணம் அல்ல. இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. வெட்டு குத்து அடங்கி 2 பெரிய ஆர்மி சண்டை போட்டிருக்குது. மார்க் ஆண்டனி மற்றும் ஆக்டேவியன் என்று சொல்லுகிற இந்த 2 படைகளும் ஒன்றா சேர்ந்து புரூட்டஸ் மற்றும் கேசியஸ் அப்படின்னு சொல்கிற அந்த 2 பேர் படையை கொன்று இருக்குது. அப்போ பிலிப்பி பட்டணம் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? மிலிட்ரி சண்டைக்கு போட்ட வில்லு, அம்பு, கத்தி, கடப்பா எல்லாம் இருக்குது. ரோமன் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. ஜெயிச்சவங்களாம் அங்கே மிலிட்ரி வச்சுருக்கிறாங்க. அங்கே யார் போயிட்டார்? நம்ம பவுல் போயிட்டார், ஊழியம் செய்கிறார். எல்லா இடங்களிலும் மிஷினரி பயணம் நடக்க வேண்டும். சொல்லுங்கள், எல்லா இடத்துலையும் ஊழியம் செய்யப்பட வேண்டும். நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. கையில் பைபிள் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாருமே இல்லை என்று நினைக்காதீர்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டம் உண்டு. எங்கள் வீட்டில் பிரேயர் நடத்துங்க என்று சொல்லுகிற கூட்டம் உண்டு. கர்த்தருடைய சபை பெருகும். அங்கே எத்தனை யுத்தங்கள் நடந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் உண்டு. அப்போதான் சண்டை நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 10 வருஷம் கூட இல்லை. 10 வருஷம்னா நான் அப்பனான்றீங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டுப்பட்டவங்க கை கால் இழந்து போய் உயிராக தானே இருப்பாங்க. அங்கங்கே அந்த ஈட்டி அம்பு எரிஞ்சதெல்லாம் இருக்க தானே செய்யும். பவுல் அங்கே செல்லுகிறார், அங்கே அமர்ந்து ஊழியம் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 13ஆம் வசனத்துக்கு வந்தோம் பாருங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து. எங்கே உட்காந்து ப்ரே பண்ணுறாங்க? இப்போ சர்ச்சு இப்போ நடத்துறதுக்கு இடம் இல்லை. இவங்க பொதுவாக சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. சினகாக், ஜபாலயத்தில் போய் அங்கே மெசேஜ் கொடுத்து அங்கே ஜனத்தை தாம் பக்கம் திருப்பிப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் என்ன இல்லை? ஜபாலயம் கூட இல்லை. அதனால் ப்ரேயர் மீட்டிங் எங்கே நடக்குது? ஆற்றங்கரை ஓரமாக. நம்ம கூட ஆற்றங்கரை ஓரமாக போய் ப்ரேயர் பண்ணலாம்ல. எங்கன்னா பீச்சில் போய் விளையாடிட்டு பிள்ளைங்களெல்லாம் விளையாட வச்சுட்டு நல்லா சாப்பாடெலாம் கொடுத்துட்டு பாட்டு பாடினா பாட மாட்டீங்க? ஆற்றங்கரை ஓரமாய் வழக்கமாக வந்து ஜெபம் பண்ணியிருந்தாங்களா? பார்த்தா அங்கே சில ஸ்திரீகள் வந்திருந்தாங்களா. அவங்க எதுக்கு வந்தாங்க தெரில. அப்போ பவுல் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாரா? ஆண்டவர் ஏற்றுக்கிறீங்களா? ஏசப்பா ஏற்றுக்கிறீங்களா? கவனிங்க, இந்த காரணை பகுதியில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் செவ்வாய்க்கிழமை ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீட்டை அப்போ தான் போய் க்ளீன் பண்ணிட்டு திறந்துட்ட பிறகு நானும் என் கூட அருமை சுந்தர் பிரதரும் காரில் கிளம்பி போய் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டோம். எங்களை பார்த்து அந்த பிள்ளைங்க ஓடிடுச்சு. அப்போ நானும் மகிமேராஜ் பிரதரும். அப்போ மகிமராஜ் பிரதரில், பாஸ்டர் அந்த பசங்க எங்கே ஓடுறாங்களோ அவங்க பின்னாடி கார் ஓட்டுங்கனார். என்னடா இது வித்தியாசமாக சொல்கிறாரு. பின்னாடி ஓடினா அந்த 3 பேர் ஓடி போய் அவங்க அம்மா கையில் நின்னாங்க. இறங்கி போய் அவங்க அம்மா கையில் சொன்னார், அம்மா நாங்கள் விபிஎஸ் நடத்துகிறோம், ஏசப்பா பற்றி சொல்கிறோம், உன் பிள்ளைங்களை நடத்துகிறீங்களா? கூட்டின்னு போங்கய்யா அப்படின்ட்டு. என்ன பண்ணுங்க? ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா, இந்த 3 பேரில் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறான், அவனையும் ஏற்றின்னு போங்கய்யா. ஆனால் ஆரம்பத்தில் அவன் ஓடும்போது ஐயோ ஒருத்தன் கூட இங்கே கிடைக்கலையே, இங்கேயே இதே மாதிரி தான் பண்ணமா? இல்லை, பவுல் இப்போ யார் வீடும் தேவையில்லை, பீச்சில் சாதாரண ஆட்டங்கர ஓரமாக பேச போகிறாரு. பெரியம்மா ரட்சிக்கப்பட போகிறாங்க. அவங்க பேர் லீதியாள். பவுல் தீமோத்தேயுக்கும் சீலாவுக்கும் பேசினுங்கிறாரு. ஆனால் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம்? லீதியாள் கேட்டுக்கொண்டு தான். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அவளும் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்களாம். உடனே அந்த அம்மா போய் அவங்க வீட்டுக்கார அவங்க பசங்களை அண்ணன் தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து, இதான் பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுங்கன்னு. லீதியாள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க? மொத்த ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க விஷயம் பாருங்க பிள்ளைங்களா. அவள் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் எங்கள் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். போனது ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு மட்டும் தான் காசு, கப்பல் டிக்கெட்டுக்கு மட்டும் தான் காசு. இப்போ யார் வீட்டில் தங்க போகிறாங்க? பணக்கார வீட்டில். கர்த்தர் எப்படி செய்தால் அவ்வளோ நல்லா இருக்கும். அல்லேலூயா. யார் வீட்டில் தங்கினுங்கிறாங்க? லீதியாள் வீட்டில். ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்குது, ஒரு பக்கம் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண், என்னதுங்க குறி சொல்லுகிற மந்திரம் தந்திர ஒரு பெண் வந்து
பவுலையும் சீலாவையும் அவங்க பின்னாடியே வந்து இவங்க தான் ஆண்டவர்கிட்ட வழிக்கு போகிறவங்க காட்டுறவங்க, ஆண்டவருடைய வழிக்கு போகிறவங்க அப்படின்னு சொல்லி பவுலையும் சீலாவையும் பெருமையாக பேசிகிட்டு இருந்தா. டிஸ்டர்ப் பண்ணினேங்கிறா, மெசேஜ் கொடுக்கும் போது பேசினேங்கிறா. பவுலுக்கும் வந்துச்சு, பிசாசே இவளை விட்டு வெளியே போன்னு சொன்னார் பாருங்க. அந்த பிசாசு வெளியே போயிடுச்சு. என்ன பண்ணிடுச்சு? பிசாசு வெளியே போயிடுச்சு. அவள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறா. அந்த கம்பெனி பேர் சூனிய கம்பெனி. அந்த கம்பெனி பேர் மாந்திரிக இண்டஸ்ட்ரி. அடுத்த நாள் காலையில் அவள் டியூட்டிக்கு போனால் அவளால் டியூட்டி பண்ண முடியல. எஜமான் கூப்பிட்டு இவனுக்கு மந்திரம் சொல்லலாம், மந்திரம் வரல. உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாரு. பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் என்ன பண்ணுறாங்க? என்னோட பிஸ்னஸை கெடுத்துட்டாங்க. என்ன பிஸ்னஸ்ன்னு சொல்ல, என்னவா என் பிஸ்னஸை கெடுத்துட்டாங்க, எங்கள் பிஸ்னஸுக்கு தகாத இது பண்ணுறாங்க என்று சொல்லி அவங்கள பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணிச்சு? மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் ட்ரெஸ் எல்லாம் பிரித்து அடிக்கும்படி கட்டளையிட்டாங்க. அவங்கள என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சிட்டாங்க. இவங்களும் அடி வாங்கிட்டாங்க. இப்போ போகலாமா மிஷினரி பயணத்துக்கு? போகலாமா? பயங்கரமான அடிடா. பவுல் சீலா. தீமோத்தேயு இப்போ இதில் காணோம். ஓட முடிஞ்சு ஓட்டாரா என்னான்னு தெரில. அடித்து கால்களை எங்கே மாட்டிட்டாங்களாம்? தொழு மரத்தில் தலை கீழே தொங்க விட்டாங்க. ஆனால் பவுலும் சீலாவும் நைட்டு உட்காந்துன்னு பாட்டுக்கு மியூசிக் அமைக்கிறாங்க பாருங்கள். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இவங்க பாடுற பாட்டை அடித்தவன் வெளியில் இருக்கிறவன்லாம் கேட்டுனுக்கிறானா, நல்லா பாடுறானுங்களா இவங்க பாட்டு என்று சொல்லும் பொழுது சிறைச்சாலை அதிர்ந்ததாம். ஆமேன். கதவுகள் எல்லாம் திரண்டதாம், கட்டுகள் எல்லாம் கழன்றதாம். ஆமேன். கதவை திறந்து பார்த்தா எல்லாமே திறந்துட்டுக்குது, கட்டெல்லாம் அறுந்துக்குது, இருட்டு. பவுலும் சிலாவும் ஓடிட்டாங்கன்னு நினச்சி தங்களை குத்தி கொள்ள போனாங்களாம். ஏன்னா ரோம் மிலிட்ரியில் ஒரு ரூல் இருக்குது. ஒரு கைதியை ஒரு அதிகாரி கையில் கொடுத்து அனுப்பிச்சா அந்த அதிகாரி கைதியை தொலைச்சிட்டான்னு வைங்களேன், அந்த அதிகாரியை கைதி ஆகிடுவாங்க. அவன் தூக்கு தண்டனை கைதினா அவனுக்கு பதில் இவனை போட்டுருவான். இப்போ சொல்லுங்கள், பவுலும் சீலாவும் தப்பிச்சு ஓடினா ஜெயிலருக்குன்னா ஆகும். அதனால் ஜெயிலர் பண்ணான், ஐயோயோ இதுக்கு நானே என்னை குத்திக்கிட்டு செத்துறேன் என்று தன்னை குத்தி கொள்ள போகும்போது பவுல் சத்தமிட்டார், ஜெயிலர் ஜெயிலர் ஜெயிலர், உங்களை நீங்கள் குத்திக்காதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் ஒன்றும் ஓடலை என்று சொல்லும்போது தீபங்களை எல்லாம் கொண்டு வந்து நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்னாடி விழுந்தானா. ஐயா, எந்த கைதியும் ஓடி போயிருப்பான், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே இருக்கிறீங்க. ஆண்டவன் மாறேன்னு கூப்பிட்டானா. என்னான்னு கூப்பிட்டானா? ஆண்டவன் மாறே, நான் என்ன பண்ணோம்? நீங்கள் பாட்டு பாடும்போது ரட்சிப்பு 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 நீங்கள் அப்படின்னா என்னது? நாங்கள் ரட்சிப்படுவதற்கு என்ன பண்ணோன்னு கேட்பாங்க. கவனிங்க, பவுல் ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் சொல்லியிருப்பார், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். எப்படிங்க நான் ரட்சிக்கப்படுறதுங்களா? நீங்கள் இயேசுவை நம்பினீங்கன்னா போதும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி வசனத்தை போதித்தார்கள். அன்னைக்கு நைட்டே ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். இப்போ யார் ஞானஸ்தானம் பெற்றுட்டாங்க? ஜெயிலரு, அவங்க ஒய்ஃபு, பிள்ளைங்கள்லாம். நைட்டு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு வீட்டில் போய் நல்ல விருந்து. யாருக்கு? கைதிங்களுக்கு. காலைல இங்கே தான் போட்டுருவாங்க. நைட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்தானம் உணவு கொடுத்து பொழுது விடிந்த பிறகு சேவர்கள் வராங்க. அந்த 2 மனுஷர் ஒன்றும் பெருசாக பிஸ்னஸ்லாம் பாதிக்கல, அவங்கள விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆமேன், சமாதானத்தோட போங்கள் என்ன சொல்கிறான்? ஐயா உங்களை அடித்ததெல்லாம் தப்பு, சமாதானத்தோட போகும்போது இப்போ போங்கன்னு சொல்லும்போது பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? நாங்கள் ரோமர்கள். என்னவா? யாருங்க ரோமர்கள்? யார் தெரியுமா? அன்றைய ரூலிங் கவர்மெண்ட், அன்னைய ஆளுங்கட்சி, உலகத்து ஃபுல்லாக அன்றைக்கி ஆளுநர்கள் யார்? ரோமர்கள். பவுல் நீங்கள் ரோமரா? ஏன் முன்னாடியே சொல்ல? ரோமர்களை யாரும் அடிக்க கூடாது, அவங்களாம் உயர்ந்த ஜாதி, அவங்க தொட. நம்ம பவுல் யூதர்களுக்கு யூதனாகவும் இருப்பார், ரோமர்களுக்கு ரோமனாகவும் இருப்பார். ஒரு வழியில் அவர் ரோமனாக பிறந்துக்கிறார், ஒரு வழியில் யூதனாக பிறந்துக்கிறார், மிக்ஸ்டு மேரேஜ். அவன் பயந்துட்டான். ரகசியமாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லி விட்றான், ஐயா இவர்கள் ரோமர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது ரகசியமாக தயவாக பேசி பட்டணத்துக்கு வெளியே போகும்போது வேண்டிக் கொள்கிறான். அப்போ பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிருந்து புறப்பட்டு அந்த லீடியா ஆண்டி ரட்சிக்கப்பட்டாங்களே அவங்க வீட்டுக்கு போயிட்டு சகோதரர்லாம் கூப்பிட்டு, இனிமேல் வாரம் மார்னிங் டிவோஷன் நடக்கணும், சரியா? யாரும் லீவ் போடக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நடக்கணும். தெலுங்கு சர்வீஸ் நடக்கணும், சரியா? ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கணும், சரியா? சண்டே சர்வீஸு நடக்கணும், சரியா? அப்புறம்
எங்காலிஸ் நடக்கணும் சரியா, சிறுவர் ஊழியம் நடக்கணும் சரியான்னு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி மினிஸ்ட்ரி டைட்டில்லாம் போட்டு கொடுத்துட்டு தைரியமாக இருங்கன்னு சொல்லி போய்விட்டார்கள். அல்லேலூயா. திரும்பி இங்கே வருவாங்கன்றீங்க, தெரில. சபை நடந்துச்சுன்றீங்க, நடந்துச்சு. உங்களுக்கு ஒரு முறை தான் ஆண்டவர் கூப்பிட்டு ஊழியம் கொடுப்பார். திரும்ப திரும்ப கூப்பிட்டு தரமாட்டார், திரும்ப திரும்ப வான்னு கூட மாட்டார். ஒரே முறை தான் சபை பற்றி கொண்டது. இன்றைக்கி யூரோப்பில் எல்லாரும் கிறிஸ்டியன்ஸ் தானே. யார் கிறிஸ்டியன் ஆக்குனது? பவுல் முதல்ல போனார். அடுத்தது யார் ஆக்கியிருப்பா? அவர் வந்துட்ட பிறகு லீதியாள். எத்தனை பேர் இந்த பணியை, கர்த்தருடைய பணியை நிறுத்தாமல் செய்ய போகிறீங்க? ஒரே முறை தான், கொஞ்ச நாள் தான் தங்கினார். சபையை துவக்கி விட்டு வந்தார், ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டார், அவர் கிளம்பிட்டார். செகண்ட் மிஷனரி பயணம் முடிய போகுது. இங்கே அந்தியோகியாவுக்கு வந்துட போகிறாரு. ஊழியம் துவங்கினது. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, நம்ம எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய பணியை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தருடைய சபை பெருக வேண்டும், மிஷனரி பயணங்கள் தொடர வேண்டும், அநேக ஊழியங்கள் தொடர வேண்டும், அநேக நன்மைகள் தொடர வேண்டும், ஒவ்வொன்றும் தொடர வேண்டும். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக வேண்டும். ஆண்டவரே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய சபை பெருக வேண்டும் அப்பா. உம் கிருபை, உம் இரக்கம் அப்பா பெருக வேண்டும். என் தேவனே, உம் சபை பெருகட்டும், ராஜ்யம் பெருகட்டும் என்று சொல்வீர்கள் என்றால், கர்த்தர் உங்களிடத்தில் இடைப்பட வல்லவராயிருக்கிறார், உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார். பவுலுடைய மிஷினரி பயணம், 2வது மிஷினரி பயணம் வெற்றியாய் நடந்தது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார். சபை நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மிஷினரி பயணம் மாதிரி செகண்ட் இல்லை, ரொம்ப எக்ஸலண்ட். கிட்டு 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 கிட்டுன்னு சபைகள். தீமோத்தேயு, லூக்கா, சீலா, ஆக்கிலா, பிரிஸ்கிலா, லீதியாள், இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்க. சபை என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒன்று ரெண்டோ போக போகிறதில்ல. யாருனே தெரியாதவர்கள்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த ஊர்னு தெரியாத ஊருக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போவார். நம்ம வாயில் சொல்ல தெரியாத பேர் உள்ள இடத்துக்கெல்லாம் கர்த்தர் கூட்டு போவார். கர்த்தருடைய ராஜ்யம் பெருகட்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தருடைய ராஜ்யம் பெருகட்டும், அவருடைய ராஜ்யம் பெருகட்டும். நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. மீண்டும் ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்துக்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அப்போ தான் வந்தாங்க.
லீதியால் சிஸ்டரை ஆண்டவருக்குள்ளே நடத்தினாங்க. அவங்க ஃபேமிலிக்கே ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஒரு சபையை உருவாக்குனாங்க. தைரியமாக ஊழியம். அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அடிலாம் வாங்கி உடம்புல அடியோட காயத்தோடு வந்து நல்லா ஊழியம் பண்ணோம். சரியா ஏசப்பக வாழணும் சரியான போயிட்டாங்க. உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிற அந்த குரல் ஒரு நாள் நின்ட்டா ஊழியம் செய்வீங்களா இல்லை விட்டுருவீங்களா? சர்ச்சுக்கு வாங்க, ஊழியத்துக்கு வாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வாங்க, மார்னிங் டியூஷனுக்கு வாங்க, ஓஎம்ஆருக்கு வாங்கன்னு கூப்பிடுற குரல் நின்றுச்சுன்னா ஊழியம் விட்டுடலாமா? இல்லை. நீங்கள் ஒரு லீதியால்னா, நீங்கள் ஒரு தீமத்தையுனா, நீங்கள் தான் லூக்கானா, நீங்கள் தான் அந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லானா, யாரும் உங்களை கூப்பிட வேணாம், நீங்களே தொடருவீங்க. எத்தனை பேர் நானே தொடர போகிறேன்றீங்க? கர்த்தர் பணி நிற்காது, நான் போவேன் அப்படின்றவங்க முன்னாடி வாங்க, உங்களை அர்ப்பணிங்க, நான் போவேன். தெலுங்கு சபை நடக்கும், நான் போவேன். புதன்கிழமை முன்னாடி வாங்க, புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும், நான் போவேன். FG VBS ஊழியம் நிற்காது, நான் போவேன். எங்காலிஸ் ஊழியம் நிற்காது, நான் போவேன். ஊழியத்தை துவங்கின ஊழியக்காரர்கள் ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். பவுல் போயிட்டார் வீட்டுக்கு, அந்தியோகியாவுக்கு போயிட்டார். திரும்பி இங்கே வரமாட்டார். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டிக்கெட் போட்டு போய் வந்து அடி வாங்கி போயிருக்கார். லீதியால் ஃபேமிலி ரட்சிக்கப்பட்டு. என் பிள்ளைகளே, கர்த்தர் திரும்ப திரும்ப நம்மளை கூட்டின்னு இருக்க மாட்டார். வா வான்னு ஒரே முறைதான். நீ தீமோத்தேயு என்றால் நீ நின்று ஊழியம் செய்தாக வேண்டும். நீ லூக்கா என்றால் நீ நின்று ஊழிய பணியில் எழுதுகிற வேலையை செய்ய வேண்டும். நீ தான் லீதியால் என்றால் முழு ஐரோப்பா கண்டம் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி உள்ள நீங்கள் என்ன ஐரோப்பா நாடு பேர் சொல்லுவீங்களா? நார்வே, போலண்டு, ஹாலண்டு, என்ன ஸ்வீடன், சுவிட்சர்லாண்டு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து, எத்தனையோ கண்ட்ரி இருக்குது. எத்தனை நாடுகள் சொன்னாலும் அத்தனை நாடுகளுக்கும் காரணம் அன்றைக்கு அந்த லீதியால் ரட்சிக்கப்பட்டது. அந்த லீதியால் ரட்சிப்புள்ள வழி நடத்தின பவுல் கூட இருந்த சீலா, அவர்கள் கூட இருந்த தீமோத்தேயு, அவர்கள் வாங்கின அடி. கர்த்தருடைய சபை பெருக வேண்டும். கர்த்தருடைய சபை பெருகுவதற்கு அர்ப்பணி மகனே மகளே. நம்மை ஊழியத்துக்கு நடத்தினவர்கள் வயதாகி போய் கொண்டிருக்கலாம். நம்மை கர்த்தருக்குள் நடத்தினவர்கள் இல்லாமல் போகலாம். நம்மை கர்த்தர் பணியை, அருட்பணியை செய்வதற்கு கூப்பிடுகிற குரல்கள் இனி நம்மை கூப்பிடாமல் போகலாம். ஆனால் ஒரு முறை அழைத்த கர்த்தருடைய அழைப்பு நம்மோடு கூட இருக்கிறது. We need to stay in our calling. நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் நிற்க வேண்டும். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டு அவர் ராஜ்யம் பெருகுவதை நம் கண்கள் காண வேண்டும். அப்பா, நான் பவுலாக இருந்தேன்னா அந்தியோகியா சபைக்கு வந்து அழுதுருப்பேன். அப்பா, வருங்கையா இங்கேருந்து போனேன். இன்றைக்கி என் பேர் சொல்கிறதுக்கு மக்கதோனியாவில் ஒரு கூட்டம் இருக்குது. என் பேரை சொல்கிறதுக்கு தெஸ்லோனிக்காவில் ஒரு கூட்டம் இருக்குது. தெர்பையில், பிலிப்பியில் ஒரு கூட்டம் இருக்குது என்று சொல்லுகிறார். நீதான் அந்த ஊழியக்காரன். இளம் தலைமுறைகள் எழும்ப வேண்டும். நம்ம அர்ப்பணிக்கலாமா? கர்த்தாவே அர்ப்பணிக்கலாம். தேவனே என்னை அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே என்னை அர்ப்பணிக்கிறேன். லார்ட் ஐ சரண்டர். தகப்பனே என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை வழி நடத்தும், ஆலய செய்யும். ரிகாதா லபாதா லபா ஷதா லபா ரதா லபா கதா லபா ரதா லபா ரதா லபா கதா லபா ஓரித லபகத ரபத லபத ரபத லபதி ரபத லபத ரபத லகதர. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. Let his kingdom grow. அவர் ராஜ்யம் பெருகட்டும். சொல்லுங்க மகனே மகளே, அவர் ராஜ்யம் பெருகட்டும். என் மூலமாக பெருகட்டும். அந்த லீதியால் செய்த ஊழியத்தை நான் செய்வேன். சொல்லுங்க, லீதியால் செய்த ஊழியத்தை நான் செய்வேன். தீமோத்தேயு செய்த ஊழியத்தை நான் செய்வேன். லூக்கா செய்த ஊழியத்தை நான் செய்வேன். ஆக்கிலா பிரிஸ்கிலா செய்த ஊழியத்தை நான் செய்வேன். பவுல் செய்த ஊழியத்தை நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்க. சீலா செய்த ஊழியத்தை நான் செய்வேன். கர்த்தருடைய சபை பெருகுவதை என் கண்களினால் நான் காண்பேன். டாடி,
எங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு கிருபையை ஒரு விசை கூட நீ தாரும் டாடி. இந்த கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை கொண்டு செய்ய நினைத்த எல்லா மகிமையான காரியங்களை நீ செய்து முடிப்பீராக. கோடி 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 நன்றி சொல்கிறோம். இந்த ராஜ்யம் பெருகட்டும், நீர் பெருகட்டும், நாங்கள் சிறுகட்டும். நீர் வெற்றி பெறுவீராக, நீர் வெற்றி பெறுவீராக, நீர் வெற்றி பெறுவீராக, ராஜ்யம் வெற்றி பெறுவதாக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ள வழிநடத்தும் பலப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. 7 அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.